ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஃபைன். ஸோ இதை சொல்லி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. அண்ட் என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் ஏன் அந்த சேனலை விட்டேன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நோபிஃபிக்ஸ் ஃபோன் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த ஃபோனோடையும் அது போயிடுச்சு. அந்த சேனலும் எவ்வளவோ ரெக்கவர் பண்ணணுன்னு பார்த்தேன். பட் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் மாட்டிக்கிச்சு. ஸோ என்னால் ரெக்கவர் பண்ணவே முடியல. நிறைய ட்ரை பண்ணேன். ஸோ லாக் ஆகிடுச்சு. அதனால் அதை விட்டுட்டேன். அகெயின் சேனல் ஓப்பன் பண்ண வேண்டான்னு தான் நினச்சேன். சரி, ஓகே, ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படி சொல்லிவிட்டு அகெயின் வந்திருக்கேன். இது சின்சான் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னவோ க்ரிஞ்சாக இருக்கும், பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப டிலே பண்ணாமல் நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி நோபிஃபிக்ஸ் கொடுத்த அதே சப்போர்ட் இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் திங், ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் இந்த சேனலை கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லாமல் ரொம்ப டல்லாக போச்சுன்னா ஒரு 2-3 வீடியோஸும் போட்ட உடனேயும் இதையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். பிகாஸ் அவ்வளோலாம் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. அதுலேயுமே நான் வீடியோஸ் போடணுன்னு ட்ரை பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட ரெடி. ஸோ ஐ திங்க் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்ததுனால ஃபர்ஸ்ட் என் பயாஸ் தயாங்கோட ஸ்டோரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இது உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 days ஆகுது. 2 days கழித்து தான் நீங்கள் ஹனிமூனே போகிறீங்க. ஹனிமூன் எங்கே போகிறீங்க அப்படின்னா ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ 2 பேருமே காரில் போயிட்டுருக்கீங்க. பட் டிரைவர் தான் கார் ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு வரீங்க. நீங்கள் என்னென்னா ஒரு சைடு விண்டோஸை பார்த்துட்டு கோச்சிட்டு நல்லா உட்காந்துட்ருக்கீங்க. நல்லா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தயாங்க அமைதியாக வந்துட்டுருக்கா. என்ன ஒரே அமைதியாக இருக்கே, தப்பாச்சு அப்படி சொல்லிட்டு தயாங்க உங்களை சொரண்டுறான். நீங்கள் கையை தட்டி விட்டு அகெயின் விண்டோ தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சிரிச்சிட்டே மறுபடியும் சொரண்டுறான். தயாங், அமைதியாக இருக்கீங்களா இல்லையா? இப்போது என்னாச்சு வயன்? என்னாச்சுன்னு தெரியாதா உங்களுக்கு? என்னடி ஆச்சு? தயாங், என்னை டென்ஷன் பண்ணாதீங்க, பேசாமல் போயிடுங்க அப்படி சொல்லிவிட்டு அகெயின் சைட் மிரர் பார்த்துட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க விண்டோவை. வயன், தயாங், ப்ளீஸ் அமைதியாக இருங்க. வயன், தயாங், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு தெரியாதா தயாங் உங்களுக்கு? என்ன அந்த ஒரே ஒரு சாக்லேட்டுக்கா? ஆமாம், ஒரே ஒரு சாக்லேட்டா? அது இருந்ததே ஒரே ஒரு சாக்லேட் தான். அது எவ்வளோ ரேர் தெரியுமா? அது கண்ணில் பார்த்தோம். ப்ளீஸ் தயாங், ஒன்று வாங்கி கொடுங்க. லாஸ்ட் வந்தாருக்கு, நான் எவ்வளோ லக்கியாக இருப்பேன். ப்ளீஸ் அதை வாங்கித்தாங்க. நான் அவ்வளோ கெஞ்சினா எனக்கு கண்டுக்காமல் அதெல்லாம் வேணாவா அப்படின்னு கூப்பிட்டு வரீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா தயாங்? தப்பு இல்லடி, அது சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது. உனக்கெல்லாம் தெரியாதா? அந்த சாக்லேட்லாம் சுகர் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அதனால் சாப்பிடக்கூடாது. அதுக்காக தான் நான் என் ஒய்ஃப்க்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் உன்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். என்னை பார்த்து தப்பாக நினைக்கிறேன். தயாங், போதும், ஸ்டாப் இட். ஹனிமூன் தான் போகிறோம். நான் இப்படியே சைலண்ட்டாக வந்தேன்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவேன். இதே மாதிரி பேசி என்னை டென்ஷன் பண்ணிவிட்டு ஹனிமூனை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஒரு சாக்லேட் டி தயாங், அகெயின் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு சாக்லேட் கிடையாது, இட்ஸ் அ சாக்லேட், புரியுதா? சரிடி, அப்புறமா வாங்கி தரேன். பார்த்ததும் கேட்டு வாங்கி தர்றது, அப்புறம் வாங்கி தந்து என்ன யூஸ் தயாங்? ஸோ ப்ளீஸ் பேசாதீங்க அப்படி சொல்லிவிட்டு அகெயின் விண்டோவை பார்த்தே உட்காந்துருக்கீங்க. வயன், ப்ளீஸ் வயன், சாரி, ஐ பெக் யூ. நம்ம போகிறது மால்தீவ்ஸ். 1 வீக் எவ்வளோ என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டு வந்தா போகும்போதே ஸ்பாயில் பண்ணாதடி. ப்ளீஸ் சாரி சொல்கிறேன்ல, அக்செப்ட் திஸ். சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ப்ளீஸ் ஃப்ளைட் ஏறுற வரைக்குமாச்சு அமைதியாக வாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே,
அப்படி சொல்லிட்டு அவரும் லிப்ஸை போட் பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஏர்போர்ட்டு வந்துடுது. செக்இன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. அப்போ வரைக்குமே தயவங்களோட ஃபேஸ் டல்லாக அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசலை. அதை பார்த்துட்டு உங்களுக்கே பாவமாகிடுச்சு. ஸோ சைலண்ட்டாக உட்காந்துரு கைக்கிட்ட போயிட்டு உங்கள் கை வச்சு ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் அந்த தயவங்களோட ஃபேஸ்லேயே ஒரு ஸ்மைல் வருது. அப்பா சிரிச்சிட்டியா? நான் தாண்டா கோவமாக இருக்கணும், நீ கிடையாது. நான் கோவமாக இல்லை பேபி, நான் நீ சொன்னதால உன் பேச்சை மதித்து சைலண்ட்டாக இருக்கேன், அவ்வளோதான். பாப்பாப்பா முடியலை தயம், ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஹனிமூன் போகிற டைமில் எனக்கு எங்கேயாச்சும் ஃபீவர் வந்துருப்போது பார்த்து அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃபியூ ஹார்ஸ் அப்புறமா கரெக்டாக மால்தீவ்ஸ் போயிட்டு லேண்ட் ஆயாச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு கார் புக் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டும் போயிட்டீங்க. ரெசார்ட் போயிட்டு செக்இன் பண்ணும்போது அங்கே ஒர்க் பண்ணவங்கிட்ட போயிட்டு உங்கள் லக்கேஜஸும் கீயும் கொடுத்துட்டு உள்ளே வைக்க சொல்கிறாங்க. எங்கே தயாங்க போகிறோம்? ரொம்ப டயர்டாகுது தயாங். கீ லக்கேஜஸ்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. நம்ம போகலாம் தயாங், தூங்கிட்டு எங்கே வேணாலும் போகலாம் ப்ளீஸ் தயாங். ஏய் என்னடி டயர்டாக இருக்குன்னு சொல்கிற? நான் எவ்வளோ எக்ஸைட்டிங்கோடு இருக்கேன் தெரியுமா? வா 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 வா, பக்கத்தில் தான் பீச் இருக்குது. ஸோ லைட்டாக சின்னதாக கொஞ்சமாக விளையாடிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆனால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வா போகலாம் தயாங் ப்ளீஸ் தயாங். ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் போய் விளையாடலாம் தயாங் ப்ளீஸ் தயாங். ப்ளீஸ் வயன், வா 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 போகலாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறாரு. எப்போ பாரு இந்த க்யூட்னஸை வச்சே எனக்கு கொல்லுடா, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே பீச்சுக்கு தான் போகிறீங்க. பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நஞ்சம் ஆட்டம் கிடையாது, அவ்வளோ ஆட்டம். தண்ணியில் உருண்டு பிறண்டு அப்படி ஒரு விளையாட்டு. கரெக்டாக நீங்களும் ஒயிட் கலரில் ஒரு சுடி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஃபுல்லாக ரிவீல் ஆகுது. அங்கே பெருசாக ஆளுங்களும் கிடையாது. தயங்க அதை பார்த்துட்டு, வயன் ரூமுக்கு போகலாமா? இப்போ தானே நீ கூப்பிட்டா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்கு போகலான்னு சொல்கிற. இப்போ விளையாடணும்னு தோணுது தயங்க, வா விளையாடலாம். ரூமுக்கு போய் விளையாடலாமே. ரூமுக்கு போய் என்னடா விளையாடுவேன்? அங்கே என்ன பீச்சாக இருக்குது? பீச் இல்லை, ஆனால் நீ இருக்கியே. நானா? பார்வையே சரியில்லையே அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. ஃபுல்லாக கவர்டாக இல்லாமவும் ஃபுல்லாக ரிவீல் ஆகாமல் லைட்டாக ரிவீல்டாக தெரியுது. கீடி பொறுக்கி, எப்போ பாரு அங்கேயே தான் கண்ணு, போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. சரி ஓகே, நான் பார்த்த மாதிரி இங்கே எவனும் பார்க்கக்கூடாதுல, இந்தா அப்படி சொல்லிட்டு அவரோட ஜர்கின் கழட்டி உங்ககிட்ட போட்டு விடுறாரு. இதிலலாம் ஒன்றும் குறை கிடையாது. ஆமாண்டி, ஆமா லவர் பாய், உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா, நல்லாவே தெரியும். மார்னிங்கில் லவர் பாய், நைட்டில் என்னடி? செக்ஸி பாய். போதுமா? சிச்சோ எனக்கே வெக்கமாக வருது. தயம் என்ன ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க? சரி வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் எடுத்து பார்க்குறான். போகலாம் வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். கரெக்டாக அகெயின் போயிட்டு கீ வாங்கிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போதே உங்களுக்கு செம்ம குளிர். தயாங் நான் போகிறேன் எனக்கு ரொம்ப குளிருது அப்படி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு பெட்ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. பெட்ரூம் ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தா நீங்கள் கேட்ட அந்த ஒரு சாக்லேட்டு ஒன்றா போகுது. தயாங் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பிரைட் ஸ்மைலோட என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அந்த சாக்லேட் ஒன்றா பிக் பண்ணிவிட்டு பெட்டை பார்த்தா பெட்டு ஃபுல்லாகவே அந்த சாக்லேட் தான். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல அந்த ஃப்ளாஸ்க்கு பதிலாக இந்த சாக்லேட்ஸ் தான் அங்கேயும் இங்கேயும் தொங்கிட்டுருக்கு. அதை பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். தயம் வாட் இஸ் திஸ் தயம்? அப்போ இதுக்கு தான் அந்த சாக்லேட் வேண்டான்னு சொன்னியா? ஆமாம், அப்போ மட்டும் நான் திட்டிக்கிட்டே இருந்தேன், இப்போ நான் கிடந்து குதிக்கிறேன். சாக்லேட் பைத்தியம். தயம் லவ் யூ. போதும். சாக்லேட் கிடச்சதும் எனக்கு இவ்வளோ கேசஸா? எனக்கு ஒன்றும் இந்த கேசஸ் தேவை கிடையாது. இது எனக்கான கேசஸ் கிடையாது, இந்த சாக்லேட்காக தானே. பொடி தயாங் ப்ளீஸ் தயாங், சாரி. எனக்கு இந்த சாக்லேட்னால் எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அதை வேணான்னு சொன்னதால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. பட் இன்றைக்கி இப்போது நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? இப்போது இந்த நிமிஷம் இந்த உலகத்துலேயே யார் ரொம்ப ஹாப்பியான பர்சன்னு கேட்டால் அது நான் மட்டும்தான்.
எனக்கு பிடிச்ச சாக்லேட்டும் எனக்கு பிடிச்ச சாக்லேட் பாயும் என் கூட ஒன்றா இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தயம். லவ் யூ தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி நிறைய கிஸ்ஸஸ். சரிடி, இப்படியே என்னை ஹைப் பண்ணாத. வரும்போது தானே பசிக்குதுன்னு சொன்னேன். வா, குளிச்சுட்டு சாப்பிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம். சி, எப்போ பாரு போடா. ஹலோ மேடம், நம்ம எதுக்காக ஹனிமூன் வந்தோம்? இதுக்காக தானே? ஆமாம், இது வரைக்கும் நடக்காத மாதிரி தான். என்ன ஒன்றும் இல்லை தயம், சாக்லேட் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். கேட்கலையா உனக்கு? அப்படி சொல்லிட்டு சாக்லேட் சாப்பிட்றீங்க. சரிடி அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறீங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு பொறுமையாக உட்காந்து அந்த ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. எம்மா போதுமா சாக்லேட் சாப்பிட்டது? இங்கே நான் ஒருத்தர் இருக்கேன், என்னை கவனிக்கிறியா? கவனிக்கலாம். இருடி, நான் உன்னை நைட்டு கவனிச்சிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணி கணத்தையும் நல்லா கட்டிச்சு வைக்கிறாரு. தயம் வலிக்குது தயம். வலிக்கட்டும், எனக்கு என்ன? உனக்கு அந்த சாக்லேட் பிடிக்குன்னா எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும், அதனால தான் கிடைக்கிறேன். தயம் வலிக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு ஓடுறீங்க. ஸோ அங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அழகாக க்யூட்டாக. போதும் தயம், ஸ்டாப் இட், என்னால் முடியல. அப்புறம் நான் இப்போ டயர்டானா நைட் தூங்கிடுவேன், பரவாயில்லையா? வேணாம், நீலாம் தூங்கலாம் வேண்டாம். நீ தூங்கலாம் வேண்டாம், ஓகே? ரெஸ்டட், நல்லா ரெஸ்டட். அந்த பயம் இருக்கட்டும், போடி. நைட் இருக்குது, நைட்டு கவனிச்சிக்கிறேன். பார்க்கலாம். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் 7 o'clock. நீங்களும் தயாங்கும் ஒரு சின்ன வாக் போகலான்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட் வெளியே வரீங்க. தயம், நம்ம நாளையிலேருந்து எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம்? அது வந்து இங்கே ஒரு கைடு இருக்கார், அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அங்கெல்லாம் போகலாம் தயம். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேயே இருந்துட்டோம். ஸோ நாளையிலேருந்து சுற்றி பார்க்க போகிறோம், ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ரெசார்ட்டில் ஒரு ரூமில் ஒரு விண்டோ சைட் பார்த்தா 2 கப்புள்ஸ் அங்கே நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. ஐயோ, இதை இவன் பார்த்துட்டா இப்போயே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக தயங்க பார்க்குறீங்க. அவன் ஆல்ரெடி அதை பார்த்துட்டு உங்களை தான் வெறிக்க பார்த்துட்ருக்கான். ஐயோ, இவன் எப்படா பார்த்தான்? தயம், அப்புறம் நம்ம நாளைக்கு இங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உங்களை அவங்க வெஸ்ட்டோடு வச்சு நல்லா க்ளோஸராக இழுக்கிறான். சரி, அப்புறம் அங்கெல்லாம் போய்க்கலாம். இப்போது நம்ம ரூமுக்கு போகலாமா? தயம், இப்போ தான் தயம் 7 o'clock ஆகுது, அதுக்குள்ளவா? வேண்டாமே. ஏண்டி, இதுக்குள்ளாமா நேரங்காலம் பார்ப்பாங்க? ஆமாம், பார்க்க தான் செய்யணும். 10 மணிக்கு ஆரம்பித்தாலே 2 மணி வரைக்கும் வச்சு செய்வான். 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சு விடிஞ்சிடும். என்ன மைண்ட் வாய்ஸ்? ஒன்றும் இல்லை. அப்போது ரூமுக்கு போகலாமா? தயம், என்ன தயம்? பார், அவங்க 2 பேரும் ஒரிஜினல் கப்புள்ஸா என்ன இதெல்லாம் தெரியல, அவனுங்களே ஜாலியாக இருக்கானுங்கடி. ஆனால் 5 yearsஆக ஒருத்தி லவ் பண்ணி உருகி லவ் பண்ணி 2 வீட்டு சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி உன்னை ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு வந்தா 7 o'clock ஆகுது, 8 o'clock ஆகுதுன்னு. என்னடி இது? வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா தூக்கிட்டே போகிறான். தயம், இங்கே யாராச்சும் பார்க்க போகிறாங்க தயம், கீழே இறக்கி விடுங்க, நடந்து கூட வரேன். நோ வே பேபி, மாமா இப்போது ரொம்ப ஒரு ஹாட்டான மூடுக்கு போயிட்டேன். என்னை தொட்டு பாரு, சூடாக தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் நடக்க விடுவேன்? வா போகலாம். மேபி நாளைக்கு நம்ம எங்கே சுற்றினாலும் இதே மாதிரி தான் தூக்கிட்டு போகிற நிலமை வரும்னு நினைக்கிறேன். தயம், இப்போலாம் சொல்லும் போது தான் எனக்கு பயமாக இருக்குது. சரி, ஓகே, நான் வரல, விடுங்க. சரி, ஓகேடி, அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், ஓகே? பண்ண மாட்டிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா? என்னால் 3 days நடக்க முடியல. எங்கள் வீட்டில் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சொல்ல முடியுமா? என் வருங்கால புருஷன் கூட அப்படி இருந்துட்டு வந்தேன்னு. முடியாது தான், பட் இனிமே சொல்ல முடியும்ல. தயம், ப்ளீஸ் தயம், விடுங்க. சரிடி, அந்த நிலைமைக்கெலாம் கொண்டு போக மாட்டேன். அவ்வளோ ஹைப்பில் இல்லைனாலும் அதோட கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைமில் எனக்கும் கொஞ்சம்
ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ரத்தம் அப்படி இருந்திருக்கும். இப்போ தான் பழகிடுச்சுல, ஸோ கம்மியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அகெயின் நீங்கள் வெளியே வந்துட்டு உள்ளே போகிற கேப்பில் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி ஃபுல் செட்டப். டேய் யாரா நீங்களா, எப்பட்றா வெளியே போயிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ டெக்கரேட்லாம் பண்ணி வைக்கிறீங்க, எப்படி தயம்? அந்த சாக்லேட் எப்படி பிளான் பண்ண சொன்னனோ அதே மாதிரி தான் இப்போயும். இதில் மட்டும் கரெக்டாக இருங்க. இருப்பேனே, சரிடி பேச்சு குறைப்போம், செயலில் ஈடுபடலாமா? படலாமே. அடடா, என்ன இவ்வளோ நேரம் பயம் இருந்துச்சு, இப்போ எங்கேயாவது வந்துச்சு இந்த ஷைனஸ். என் புருஷன்கிட்ட வந்துட்டால அப்படி தான் இருப்பேன். ஓஹோ அப்படியா? அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கிட்ட வரான். கிட்ட வந்ததும் ஒரு பார்சல் எடுத்து கையில் கொடுக்குறான். என்ன தயம்? வேறு எதுவும் இல்லை. சரி, இதை போயிட்டு அழகாக எப்படி அழகாக கட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிலை. சாரியா? எனக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீயும் சாரீ கட்டிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் இதை வரும்போதே வாங்கிட்டு வந்தேன். என் கண்ணிலே காட்டல, நீ பார்க்கல, அவ்வளோதான். சரி போ 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 போய் கட்டிட்டு வா. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அழகாக கட்டிக்கிட்டு வரீங்க. அப்படியே அழகாக தலை குனிஞ்சு செம்ம க்யூட்டாக வரீங்க. அங்கே தயாங் வந்து மிரர் பார்த்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மிரரில் நீங்கள் வரதையும் பார்க்குறான். அந்த சைட் ஐஸில் அப்படியே மெல்ட் ஆகி ஒரு ஸ்மைலோடு திரும்பி பார்க்குறான். எங்கடி எங்கே வச்சுருந்தேன் இந்த இவ்வளோ அழகுதையும்? இந்த சாரீ கட்டினாலே ஒயன் ஒரு தனி அழகுதான் இல்லை? அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து உங்கள் ஹேரை உங்கள் காதோடமாக ஒதுக்கி விடுறான். கூசுது தயம், கூசுதா? அப்படி சொன்னதுமே உங்கள் காது கிட்ட வந்து தயம். பா, இந்த பேர் தயம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா? நீ சொல்லும் போது சொல்லிக்கிட்டே இரு தயம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு. எனக்கு அதுவே ஒரு புது கிக்காக இருக்குது. அப்படி சொல்லிவிட்டு அவன் கையை வச்சு உங்கள் வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறான். அந்த கிளியர் ஸ்கின்ல அவனை சில்லுன்னு இருக்க ஹேண்ட்ஸ் அப்படியே படுத்து தயம் ஒரு கையில் உங்கள் சின்ன அப் பண்ணி அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கிஸ் லிப்ஸில். உங்களுக்கு அவ்வளோ ஷைனஸ் ஆகுது. அந்த தயாங் பார்த்துட்டு என்னடி இப்படி வைக்கப்படுற, இது ஃபஸ்ட் டைமா என்ன? இல்லைல்ல, அப்புறம் எப்படி அந்த அவ்வளோ வெக்கமும் உனக்கு ஒரு வாட்டியும் வருது ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரி? போங்க தயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பின்னாடி வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் வேர்ல்டில் போயிட்டு என்னென்னலாம் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். மேபி பழைய நோபி ஃபிக்ஸில் இருக்க அந்த சேர்னஸ் வரலைன்னா கொஞ்சம் போக 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 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ, லவ் யூ ஆல். மேபி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், சொன்ன மாதிரி தான் ஒரு 2 வீக்ஸில் 1K வந்துச்சு, நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நோபி ஃபிக்ஸ் தெரியாமல் போச்சு, பட் இது தெரிஞ்சே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு டைமே கிடையாது. எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஹோப் புரிஞ்சுப்பீங்க. இதுக்கு மேலே வர வீடியோஸ் இன்னும் நல்லாவே இருக்கும், பெட்டராக ட்ரை பண்ணுறேன். யா, ஓகே, பாய், லவ் யூ ஆல்.